18ஆம் படி கருப்பசாமியை போற்றி. என் அன்பின் தங்கமே, இதுதான் கடைசி. இந்த கருப்பனின் உத்தரவு என்றே நினைத்துக்கொள். உன் மிகப்பெரிய ஆசை நிறைவேறி விட்டது. மனதில் எதை நினைத்து என்னிடம் கேட்டாயோ, எது வேண்டும் என்று அழுது புரண்டாயோ, அந்த விஷயத்தை உன் கைகளை பிடித்து உன் கரத்தை பிடித்தல்லவா தருவதற்காக இந்த அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். என்னை நாடி வந்திருக்கும் என் பிள்ளையே, எப்பொழுதும் வெறுங்கையோடு அனுப்பும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. இது உனக்கும் தெரியும் அல்லவா? உனக்கு தெரிந்ததால் தான் இந்த அப்பனை தேடி நீ வந்து இருக்கின்றாய். என் பிள்ளையே, கலக்கங்கள் வரத்தான் செய்யும், சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி நீ எப்படி ஜெயிக்கப் போகிறாய் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் ஆச்சரிய குறியோடு என் பிள்ளையை இங்கு உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ போகும் இடமெல்லாம் நீ போவதற்கு முன்னதாகவே அவர்கள் சென்று உன் வழிபாதை என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. இந்த அப்பனை நம்பிவிட்டால் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது. நிச்சயமாக என் பிள்ளைகள் வெல்லும் வரை நான் உன் கூடத்தான் இருந்து இந்த கருப்பண்ணசாமி உன் வெற்றியை தேடி தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். தொலைந்தே விட்டதோ முடிந்தே விட்டதோ என்று முற்றுப்புள்ளி வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த முற்றுப்புள்ளியை ஆச்சரிய குறியாக மாற்றி உன் வாழ்க்கை முழுவதும் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி 18ஆம் படி கருப்பண்ணசாமி துணையாக இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு உணர்த்து கொள்ள நேரம் வந்து விட்டது. யாருதான் வருவார்கள் என்று அங்கு உற்று நோக்கி பார்க்கையில் இந்த அப்பன் உனக்கு முன்னால் சென்று, இந்த கருப்பன் உனக்கு முன்னால் சென்று நான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளைகளுக்காக என்பதை உணர்த்துவதற்காக வந்து இருக்கின்றேன். என் பிள்ளை, நீ அழுததெல்லாம் போதும், நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். மற்றவர்கள் முன் தலை குனிந்தே விட்டேனே என்று யோசிக்கிறாயா? அதுவல்ல என் தங்க பிள்ளையே. மற்றவர்கள் உன்னை தலை குனிய வைக்கும் போதெல்லாம் என் பிள்ளையின் மனப்பக்குவத்தை பார்த்து நானும் உயர்ந்த காலங்களும் உண்டு. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? யாரெல்லாம் உன்னை அங்கு மண்டியிட வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள் முன் எப்படி மண்டியிட்டாயோ அதே மடங்கு, அதே போல் 1000 மடங்கு கம்பீரத்தோடு என் பிள்ளை உயர்ந்து நிற்கின்றாய். அந்த விஷயத்தில் என் பிள்ளைகள் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டார்கள். வீழ்ந்தே விட்டேன் என்று நினைப்பவர்கள் மத்தியில் உனக்கான வாழ்க்கை இதுதான் என்று நீ நிரூபித்து காட்டி கொண்டு இருக்கின்றாய். முயன்று கொண்டே இரு. இங்கு முயன்று கொண்டே இருந்தால் முயன்றாதது எதுவுமே இல்லை என் பிள்ளையே. என் பிள்ளையின் வாழ்க்கையில் முடியாது என்று அகராதியே கிடையாது. எந்த விஷயத்தை முடியாது என்று மற்றவர்கள் சொல்கிறார்களோ அவர்கள் முன் முடித்து காட்டுவதைத்தான் என் பிள்ளைகள் வைராக்கியம் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பிள்ளையை நான் எப்படி இந்த கருப்பன் கைவிட்டு விடுவேனோ என்று யோசிக்கிறாய். காலம் தாழ்ந்தே விட்டதோ என்று யோசிக்காதே. காலம் தாழ்த்தினாலும் தரமான ஒன்றைத்தான், அதுவும் நிரந்தரமானதாக தருவதற்கு, என் பிள்ளைகளுக்கு பிடித்தமானதை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் சாமி நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். வருவது வந்து விட்டு போகட்டும். உன் முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து கொண்டே இரு. எல்லோரையும் தாண்டி என் பிள்ளைக்கு நன்மையை வழங்குவதற்கு இந்த அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கும் போது வருத்தங்கள் தேவையில்லை. வெற்றி தான் உன் வாழ்க்கையில் மலரப் போகிறது. நீ ஜெயிப்பதற்காகவே பிறந்து இருக்கின்றாய். ஜெயிக்கத்தான் போகிறாய். ஜெயிப்பது நிச்சயம் உன் வாழ்க்கைக்கு உகந்ததாகத்தான் இருக்கும். என் பிள்ளையே, கேட்டதை கேட்டபடி தருவதற்கு இந்த அப்பன் இருக்கும் போது எதற்கும் வருத்தம் அடையாதே. நல்லதுதான் நடக்கப் போகிறது. எண்ணத்தை நல்லதாகவை. வாழ்க வளமுடன்.